ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 30/1/2025 சாக்கார் முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இந்த பழைய உலகத்தில் எந்த சாரமும் கிடையாது. அதனால் இதில் உங்கள் மனசை ஈடுபடுத்தாதீங்க. பாருங்கள், இன்றைக்கி கூட காரில் சில பெண்கள் போகிறாங்க. காரில் போன பெண்களை பின்னாடி இருந்து ஒரு காரில் ஆண்கள் துரத்திட்டு வராங்க. வந்து ஒரு டைமில் ஓவர்டேக் பண்ணி நடு ரோட்டில் நிறுத்திட்டாங்க. அப்படியே மறித்து அவங்க ஒன்றும் பண்ண முடியாமல் நிற்கிறாங்க. ஒருத்தன் ஓடி வரான் இவங்கக்கிட்ட. அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. ஸோ அதான் இப்போ முக்கியமான நியூஸாக ஓடிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி உலகத்தை விட்டு தப்பிச்சு போக தான் நம்ம நினைக்கணுமே தவிர, இங்கேயே இருக்கணும், இங்கேயே சந்ததியை உருவாக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தான் மாட்டிக்குவீங்க. எவ்வளோ பதற்றமாக இருக்கும் இல்லையா? அந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் இது நம்ம பொண்ணாக இருக்குமான்னு ஒரு பயம் வேறு இருக்கும். ஸோ பாபாவுடைய நினைவு நினைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா தண்டனை கிடைக்கும். இதை அப்படியே கொஞ்சம் அப்படி மாற்றி போட்டிங்கன்னா நினைவில் இருந்தால் தப்பிச்சிடுவீங்க அந்த தண்டனையில். ஏன்னா அந்த தண்டனை நீங்கள் ஏற்கனவே செஞ்ச பாவத்துக்கு தான் கிடைக்குது. அதில் வந்து காப்பாற்றுற பாதுகாப்பு கவசம் தான் பாபாவுடைய நினைவு. எப்போ அந்த கவசம் இல்லையோ அப்போ டக்குன்னு தண்டனை கிடச்சிடும். உங்களை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் அந்த நினைவுன்ற கவசத்தில் ஒரு கேப் வந்துச்சுன்னா போதும், தண்டனை ஈட்டி வந்து பாஞ்சிடும். ஸோ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுன்றார். இந்த நினைவுலேயே அப்படியே தப்பிச்சு போயிடணும் நாம். கேள்வி. ஸோ பாபாவுடைய ஒரு முக்கியமான கட்டளையை குழந்தைங்க வந்து மதிக்க மாட்டுறாங்க. அது என்ன கட்டளை? யாரிடமும் பர்சனலாக சேவை வாங்காதீங்க. ஏன்னா நீங்களே வேலைக்காரர்கள், உங்களுக்கு ஒரு வேலைக்காரர்களா இல்லை? இப்போ வீட்டிலே கூட நம்ம சாப்பிட்டு தட்டை வேறு ஒருத்தர் கழுவி வைக்கட்டும், இந்த மாதிரி கூட பண்ணாது. முடிந்த அளவுக்கு நீங்களே பண்ணிவிடுங்க. ஆனால் தேக உணர்வின் காரணமாக சிலர் இதில் அலட்சியமாக இருக்கிறாங்க. ஸோ எங்கள் சென்டரில் ஒரு பிரதர் வந்து காஃபி குடிச்சிட்டு வச்சார். ஒரு மாதாஜி வந்து அதை எடுக்கிறோம். இல்லை மாதாஜி, இல்லை போங்க. ஏன் பிரதர் அப்படின்னா, ஏற்கனவே நமக்கு கணக்கு அதிகமாக இருக்குது, எதுக்கு கணக்கை வளர்த்துக்கிட்டு அப்படின்றார். இத்தனைக்கும் அவங்க சென்டரில் இருக்கிற மாதாஜி தான். பட் இருந்தாலும் அவ்வளோ அவர் சென்டர் இன்சார்ஜ், வேறு சென்டர் இன்சார்ஜ், பட் எங்கள் சென்டருக்கு வந்திருந்தார். பட் அவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கார் பாருங்க. பாபா சொல்கிறாரு, இப்போ அந்த சுகத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா அங்கே உங்களுடைய சுகம் குறையும். சூப்பரில் சிலுவை சுமப்பது எதற்காக? அங்கே சந்தோஷத்தை அடையிறதுக்காக. ஸோ இங்கே ஒரு இதையும் நீங்கள் நிராகரிக்க அங்கே பல மடங்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இங்கே ஏற்றுக்க அங்கே பல மடங்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ நேற்றே பாபா சொன்னார், கடன் வாங்காதீங்கன்னாரு. ஸோ இன்றைக்கி இந்த சின்ன சின்ன சேவையை கூட வாங்காதீங்க அப்படிங்கிறார். ஏன்னா நீங்கள் கடன் வாங்கிட்டீங்கன்னா அதை அடைக்கிறதுலே 21 பிறவிக்கு நிரம்பி கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அவங்களுக்குன்றார். சொர்க்கத்தில் வந்து அவங்களுக்கு நீங்கள் வேலைக்காரர் மாதிரி ஆகிடும். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ நிறைய குழந்தைகள் சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் எல்லோருமே பாபாவை சார்ந்து தான் இருக்கிறீங்க. மற்றவர்களிலிருந்து விடுபட்டு இருக்கணும். அதாவது பாபாவை சார்ந்து இருப்பதன் மூலமாக தான் மற்றதிலிருந்து நீங்கள் விடுதலையை அடைவீங்க. பாபாவுக்கு அடிமையாக இருக்கும் வரை மற்றதில் நீங்கள் அடிமையாக இருக்க மாட்டீங்க. ஸோ அதிலும் சூப்பராக சொன்னாப்பாங்க, நீங்களே வேலைக்காரன், நீங்கள் என்ன மற்றவங்கள வேலையை விடுறீங்க அப்படின்னு சொல்கிறார். பாடல். என்னுடைய இதயத்தின் ஆதாரம் உடையாமல் இருக்கட்டும். ஓம் சாந்தி. சிவபகவான் சாலிகிராமங்கள் கிட்ட பேசுகிறார். எல்லா மனிதர்களும் சிவனை பற்றியும் தெரிஞ்சிருக்கிறாங்க, சாலிகிராம் பற்றியும் தெரிஞ்சிருக்கிறாங்க. 2 பேருமே வந்து நிராகாரர் தான். சாலிகிராமம்னா நாம தான் ஆத்மாக்கள், சிவபாபா சிவலிங்கம். கிருஷ்ண பகவான் வாக்குன்னு நீங்கள் இப்போ சொல்கிறது கிடையாது. ஏன்னா கடவுள் ஒருத்தர் தான், பகவான் ஒருத்தர் தான். யார்கிட்ட அந்த சிவபகவான் பேசுகிறாரு? ஆன்மீக குழந்தைகளாகிய உங்ககிட்ட. ஸோ அதனால் குழந்தைங்களுடைய தொடர்பு இப்போ ஒரு தந்தைக்கிட்ட மட்டும்தான் இருக்கணும்.
ஸோ நேற்று அவ்யக்த முரளியில் பாபா சொல்லியிருந்தார், 1970 முரளியில், பேசணும்னு நினச்சா நீ என் கூட மட்டும் பேசு, பார்க்கணுன்னு நினச்சா நீ என்னை மட்டும் பாரு, உனக்கு என்னை தவிர வேறு எந்த உறவும் தேவையில்லைன்றார். குரானில் அல்லாவே போதுமானவன்ட்டு இருக்கும். ஸோ ஒரு தந்தையோடு மட்டும்தான் உங்களுக்கு தொடர்பு இருக்கணும். சிவபாபா தான் பதித்த பாவனர், ஞானக்கடல், சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுப்பவர். அதனால் அவரைத்தான் நினைக்கணும். அவரை நினைத்தால் தூய்மையாவீங்க, அவரை நினைத்தால் ஞானம் நிரம்பி இருக்கும். இல்லை ஏற்கனவே இருந்த ஞானம், அது ஞானம் கேட்கணும், பட் நினைவில் இருக்கும்போது அது தங்கும். அவரை நினைக்கும்போது தான் சொர்க்கத்தின் ஆஸ்தியும் கிடைக்கிது. அப்போ அவரைத்தானே நினைக்கணும். இந்த நரகத்தை விடணும் போது நரகத்தில் எதை நினைத்தாலும் நரகத்தில் மாட்டிக்குவீங்க. உங்களை அறியாமல் நீங்களே நரகத்தோடு உங்களை கட்டி போட்டுக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ பாபாவுடைய மிக பாக்கியசாலி ரதம் இந்த பிரம்மா. இந்த ரதத்தின் மூலமாகத்தான் உங்களுக்கு ஆஸ்தியை கொடுக்குறார். அதுதான் அங்கே கீதையில் அந்த தேர் ரதத்தில் இருந்து கிருஷ்ணர் கீதா ஞானம் கொடுக்குற மாதிரி காட்டிட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஆஸ்தியை கொடுப்பவர் பிரம்மா கிடையாது, அவரே சிவபாபா கிட்டேருந்து ஆஸ்தி அடைஞ்சிட்டு தான் இருக்கிறார், நம்மள மாதிரியே. ஸோ அதனால் குழந்தைகள் ஒவ்வொருத்தரும் உங்களை ஆத்மான்னு உணர்ந்து அப்பாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ ஒருவேளை ரதத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா உங்களுக்கு முரளி கிடைக்காம போகலாம் இல்லையா, உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு காரணம். அப்போ நீங்கள் உங்களுடைய கவனம் சிவபாபா கிட்ட போகணும். இல்லை முரளி இல்லாட்டினாலும் இது வரைக்கும் வந்ததை நினைத்து பாபாவை நினச்சிக்கிட்டே இருங்க. ஏன்னா பாபாவுக்கு எப்போவுமே ஜுரம் வராது. ஸோ இதையும் இன்னொரு விஷயமும் சொல்கிறார். அவருக்கு முரளி வரலைன்னா பாபாவுக்கு பிரச்சனை இல்லை, பிரம்மா பாபாவுக்கு பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கோங்கன்றார். இல்லை சிவபாபாவுக்கு ஒருபொழுது நோய் வராது. குழந்தைகளுக்கு எவ்வளோ ஞானம் கொடுத்துருக்கிறார், அதை நீங்கள் மற்றவர்களுக்கு புரிய வைங்க. ஒரு நாள் முரளி வரலன்னா அதுக்கு இது வரைக்கும் எவ்வளோ இருக்கார், நீங்கள் உட்காந்தா பேச மாட்டீங்க பாபா ஞானத்தை மணிக்கணக்கா. சில குழந்தைங்க எக்ஸிபிஷனில் அவ்வளோ புரிய வைக்கிறாங்க. அப்போ அவ்வளோ ஞானம் இருக்குது தானே குழந்தைங்களுக்கு. அதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். வா இவ்வளோ பேசுகிறாங்களே, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ரொம்ப வயசான மாதாஜியாக இருப்பாங்க, படிப்பறிவே இல்லாதவங்களாக இருப்பாங்க. ஆனால் சில வார்த்தைகள் அவங்க சொல்கிறது ஆச்சரியமாக இருக்கும். என்னடா நம்ம கூட இதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கலையே அப்படின்ட்டு. இந்த படங்களில் கொடுக்கப்பட்டுள்ள ஞானம் உங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்குது. ஸோ குழந்தைகளை எதுவுமே தடுத்து நிறுத்த முடியக்கூடாது இல்லையா. சொர்க்கத்தை நோக்கிய பயணத்தில் இங்கே எந்த தடையும் கிடையாது. போஸ்ட்டு வரலையா இல்லையா, அப்போ முரளி போஸ்ட்டில் வரும், இப்போ நெட்டில் வருது. ஸோ அப்போ போஸ்ட்டில் வருது, ஸ்ட்ரைக்கெலாம் இருந்துச்சுன்னா முரளி வராது. அப்போ என்ன முரளி படிக்கிறத விட்டுருவீங்களா? உங்கள்கிட்ட ஞானம் இருக்குது தானே, சொல்லுங்கள் இல்லையா. கீதா பாட்ஷாலில் போய் நீங்கள் எடுங்க, இது வரைக்கும் என்னென்ன இருக்குது, பாபா என்னென்ன சொல்லியிருக்கிறாரு. தங்க யுகம் இருந்தது, இப்போ இரும்பு யுகம் ஆயிடுச்சு. இதுதானே முக்கியமான விஷயம், இந்த சக்கரம் தானே முக்கியமான விஷயம். ஸோ எனக்கு நேற்று திடீர்னு ஞாபகம் வந்துச்சு, பாபா ஞானம் கிடைக்கிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்ட்டு. நாஸ்திகனாக இருந்தேன், திடீர்னுட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு போகும்போது ஒரு பெரிய விஷ்ணு நாராயணன் பெருமாள் கோயில் இருக்குது எங்கள் ஊரில். ஸோ அந்த கோயிலுக்கு அப்போ தான் முதல்ல போகிறோம். போய் ஒரு சிலையாக அப்படியே பார்க்குறேன். பார்த்துட்டு அதில் என்ன போட்டிருக்கு, என்ன பேர் போட்டிருக்குது. அப்போ ஒரு சின்னதாக ஒரு பிரகாரம் இருக்குது, அங்கே சக்கரத்தாழ்வார்னு இருக்குது. ஏன் சக்கரத்தாழ்வார்னு இருக்குது, சக்கரத்தோடு அவர் ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே எதிர ஒரு கொஞ்சம் உட்கார மாதிரி இடம் இருந்துச்சு, அந்த உட்காந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கிறேன். எதனாலன்ட்டு. அப்போ அவங்க சுற்றுறாங்க, எத்தனை தடவை சுற்றுறாங்கன்னு எண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு சிலர் 21 தடவை சுற்றுறாங்க, 42 தடவை சுற்றுறாங்க, இந்த மாதிரிலாம் சுற்றுறதையும் பார்த்துட்டு இருக்கிறேன். ஸோ இப்போ தான் தெரியுது அது ஏன் பிடிச்சி இழுத்துதுன்ட்டு.
அந்த சக்கரத்தை நாம் இப்போ சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். உண்மையிலே சக்கரத்தாழ்வார் நாம தான் இல்லையா? அப்போ பாருங்களா, அந்த எத்தனை சிலை இருக்கும். மற்றபடி அந்த கருடாழ்வார் இந்த மாதிரி சிலையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பிடிச்சி இழுக்கலை. இதுதான் அப்படியே உட்காந்துட்டேன். எதிர இன்னொரு கோயில் மாதிரி ஒன்று இருக்குது, அந்த வாசலில் உட்காந்துட்டு அப்படியே நேரில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஸோ அப்போ அந்த முந்தைய கல்பத்தோடைய இது பிடிச்சி இழுக்குது பாருங்க. ஸோ அந்த மாதிரி இப்போவே ஞானம் நிரம்பி இருக்குது. அப்படி நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும். இந்த சக்கரத்தை சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். சேவை செய்யும்போது எத்தனை தடவை இந்த சக்கரத்தை சுற்றுவோம் இல்லையா? இது இரும்பு யுகம், தங்க யுகமாக இருந்தது, இப்படி மாறிடுச்சு. பாட்டில் கூட இந்த பழைய உலகத்தில் எந்த சாரமும் இல்லைன்னு பாடுறோம். அதனால் சாரமற்ற இந்த உலகத்தோட உங்கள் புத்தி ஏன் இணையணும்? இல்லாட்டினா உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். இந்த பழைய உலகத்தில் புத்தி இணைந்தால். ஸோ பாபாவின் நினைவில் இருக்கிறதன் மூலமாக தண்டனையை உங்களால் குறைச்சிக்க முடியும். பாருங்கள், பாபா நினைவில் இருந்தால் தண்டனை குறையும். ஆனால் பாபா நினைவில் இல்லாட்டினாலே உங்களுடைய நினைவு வேறு எங்கேயோ தான் இருக்க போகுது. அது இன்னும் தண்டனையை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ பாபா நினைவில் இருக்கிறதே ஒரு யுக்தி தான். மற்ற எதுலேயும் நினைக்கிறதுக்கு உங்களுக்கு நேரத்தை கொடுக்கலை. மனம் புத்தியை இதில் பிஸியாக விட்டுட்டீங்க. ஸோ பாபாவுடைய நினைவு துண்டுபடவே அனுமதிக்காதீங்க. துண்டுபட அனுமதிக்கிறீங்க அப்படின்னா தண்டனை அனுபவிக்க வேண்டியதாகிடும். மீண்டும் பழைய உலகத்தில் பிறக்க நேர்ந்திடும். எவ்வளோ பெரிய தண்டனை! அதை விட என்ன தண்டனை இருக்குது இல்லை? நினைவிலேயே இருக்கணும், கண்டினியூஸாக கட்டாயிட்டே இருக்கும். மீண்டும் புத்தியை இணைச்சிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த நினைவில் அலட்சியமாக இருக்கிற காரணத்தினால பாபாவை விட்டுட்டு போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நினைவில் அலட்சியமாக இருக்கும்போது பழைய உலகத்தின் மீது பற்று இருக்கும், அது பிடிச்சி இருக்கும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவங்க பாபாவை நினைக்கிறது கூட கிடையாது. இன்னும் அவர்களுடைய இதயம் பழைய உலகத்திலேயே நல்லா கட்டி போட்டாச்சு. நிறைய பேர், நான் 25 வருஷம் முன்னாடி பாபா ஞானம் எடுத்தேன், 30 வருஷம் முன்னாடி எடுத்தேன்னெலாம் வருவாங்க கண்காட்சியில். இன்னமும் வரல. அவங்க பக்தி மார்க்கத்தில் வேறு யாராவது குரு பின்னாடி இருப்பாங்க. கேட்டால் அதுவும் இதுவும் ஒன்று தாங்கன்னுவாங்க. அப்படிங்களாங்க, சரிங்கன்ட்டு அனுப்ப வேண்டியதான். வேறு என்ன பண்ணுறது? ஸோ இதை விட்டுட்டு வேறு ஒரு குரு, அந்த அரவிந்த் ஆசிரமத்தில் நான் தொண்டராக இருக்கிறேன், பிரம்மகுமாரியாக இருந்துட்டு அங்கே போய் இருக்கிறாங்க. ரெண்டும் ஒன்று தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த நிகழ்கால உலகம் ரொம்ப மோசமாக இருக்குது. யார் மீது உங்களுக்கு பற்று வந்தாலும் அளவற்ற தண்டனை கன்ஃபார்ம். அது மூலமாக தான் உங்களுக்கு தண்டனையே கிடைக்கும் இல்லையா? இதில் எது நல்ல அணி, எது தேவையில்லாத அணி? நீ பிடுங்குற எல்லாமே தேவையில்லாத அணி தான்வாங்களே, அந்த மாதிரி தான் இங்கே இருக்கிற எல்லாமே அப்படி தான் இருக்கும். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். எதன் மீதும் பற்ற வர விட்டுறாதீங்க. ஸோ குழந்தைங்க இந்த ஞானத்தை கேட்கணும், கண்டிப்பாக கேட்கணும். மற்றபடி பக்தி மார்க்கத்தின் பாட்டை எல்லாம் நீங்கள் கேட்டுட்டு நேரத்தை வீணாக்க தேவையில்லை. ஸோ பக்தி மார்க்கத்தின் பாட்டுன்றது பக்தி பாடல்கள்னு மட்டும் அர்த்தம் கிடையாது. பக்தி மார்க்கத்தில் தான் சினிமா பார்த்தது எல்லாமே பக்தி மார்க்கத்தின் எதையுமே நீங்கள் கேட்க தேவையில்லைன்னு அர்த்தம். ஏன்னா நீங்கள் இப்போ சங்கம யுகத்தில் இருக்கிறீங்க. ஞானம் இப்போ மட்டும்தான் கிடைக்குது. பக்தி மார்க்கத்தின் பாட்டெல்லாம் நீங்கள் திரும்ப 2500 வருஷம் கேட்பீங்க. ஆனால் இது இப்போ மட்டும்தானே கிடைக்கிது. ஞான கடல்கிட்ட இருந்தே கிடைக்கிது. இந்த நேரத்தை போய் பக்தி மார்க்கத்தின் விஷயத்தில் வீணடிக்கலாமா? அதேமாரி புலனின்பம், காமம், இதெல்லாம் 2500 வருஷம் விழுந்து கடந்தீங்களே, இன்னும் பத்தலையா? இன்னும் எவ்வளோ தண்டனை அனுபவிக்கணும்? அதனால் அனைத்தையும் இழந்துட்டீங்களே, இன்னும் எவ்வளோ இழக்க விரும்புகிறீங்க? ஸோ இப்போ பாபா கொடுக்க வந்திருக்கிறார். பாபாவை மட்டும் கெட்டியாக பிடிக்கணும். உலகத்தில் உள்ள யாருக்குமே ஒரே ஒருவர் தான் ஞானக்கடல் அப்படின்னு தெரியாது. அவரே வந்து ஞானத்தை கொடுப்பாருன்னு தெரியாது. அவர் தூதர் அனுப்புனார்,
இப்படியெல்லாம் நினச்சிக்கிறாங்க. எப்போ அவர் ஞானத்தை மனிதர்களுக்கு நேரடியாக வந்து கொடுக்குறாரோ அப்போ தான் மனிதர்களுக்கு சத்கதியே கிடைக்குது. அந்த ஒருவரைத்தான் சத்கதி வள்ளல்னு சொல்ல முடியும். அதனால் சத்கதி கொடுக்குற அவருடைய வழியைத்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஆனால் ஃபாலோ பண்ண விடுமா மாயா? யாரையும் விடாது. தேக உணர்வில் வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. ஸோ அதுக்கு மெயினாக நான் ஆத்மாவை பற்றிய சிந்தனையிலே இருந்துக்கிட்டே இருக்கணும். உங்களில் சிலர் ஸ்லைட்டாக காமத்தின் வசப்படுறீங்க அப்படிங்கிறார் இல்லையா? ஸ்லைட்டாக அந்த தடுமாற்றம் அதன் வசமாக இருக்கிறீங்க. சிலர் கோபத்தின் வசமாக இருக்கிறீங்க. மனதில் பல புயல்கள் வருது, ஒவ்வொரு புயலாக வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ யார் மீதாவது காதல் வயப்பட்டீங்கன்னா இதை பண்ணலாம் அதை பண்ணலான்னு உங்களுக்கு தோணுது. ஸோ அதனால தான் பாபா சொல்றார், யாருடைய உடலின் மீதும் உங்கள் இதயம் இணையக்கூடாது இல்லையா? ஆத்மாவை தவிர வேறு எங்கேயுமே புத்தி போகக்கூடாது. எவ்வளோ மனசு சொல்லும் அழகாக இருக்கிறாங்க பேர், இன்னும் அந்த பூர்வ மத்தியிலே இருக்கணும் கவனம். உங்களை நீங்கள் ஆத்மான்னு உணர்ந்துக்கிட்டே இருங்க. தானாகவே தேக உணர்வு ஃபுல்லாக முடிஞ்சிடும்ன்றார். அந்த பயிற்சி தான் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதுக்கு நேரத்தை ஒதுக்கிக்கிட்டே இருக்கணும். சேவை செய்கிறதுக்கு முன்னாடி 5 நிமிஷம் 10 நிமிஷம் நினைவு பண்ணுங்கள். சேவை முடித்ததுக்கப்புறம் நினைவு பண்ணுங்கள். ஒரு சின்ன சேவையும் சொல்கிறேன். சேவை அல்லது எந்த வேலையாக இருந்தாலும் இதில் நடுவில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதும் நினைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்படி ஆத்மானு உணர சொல்கிறத நீங்கள் கவனிக்கலை, பாபாவுடைய கட்டளையை மீறீங்க, மரியாதை கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு தான் மிகப்பெரிய நஷ்டம் ஆகிடும் தேக உணர்வில் வர்றதுனால. ஸோ ஆத்ம உணர்வு தான் இங்கே மெயின், அந்த புள்ளியில் தான் எல்லாமே இருக்குது. அதனால் பாபா சொல்கிறார், உங்கள் உடம்பு உட்பட எல்லாத்தையும் மறந்துடுங்க, கண்ணுக்கு தெரிந்த அனைத்தையும் மறந்துடுங்க. உங்களுக்கு பரந்தாமத்தில் பாபா தெரியணும், அடுத்தது சொர்க்கம் தெரியணும், அவ்வளோதான். அங்கே போயிட்டு இருக்கிறேன். அப்பாவையும் வீட்டையும் நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. ஆத்மாக்கள் கிட்ட பாபா சொல்கிறார், இந்த உடல் மூலமாக காரியம் செய்துக்கிட்டே என் ஒருவனை மட்டும் நினைவு செய்து கொண்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய பாவம் எல்லாம் அழிஞ்சிடும்ன்றார் இல்லையா? நான் வீட்டுக்கு போயிட்டுருக்கிறேன் இதே தான் ஞாபகம் இருக்கணும். இப்போ பாத யாத்திரையாக பழனி போகிறாங்க, இமயமலை போகிறாங்க, எங்கேயோ போகிறாங்கன்னா போகிற வழியில் சாப்பிடுவாங்க, இது எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் எது பண்ணாலும் நாங்கள் போயிட்டு இருக்கிறேன்றது ஞாபகம் இருக்குது இல்லை? அந்த மாதிரி போயிட்டு இருக்கிறது ஆத்மான்றதும் ஞாபகம் இருக்கணும், போயிட்டு இருக்கிறன்றதும் ஞாபகம் இருக்கணும். எந்த காரியம் செய்யும் பொழுதும், சாப்பிடும்போது, குளிக்கும்போது, ஆஃபீஸ்க்கு போகும்போது, வேலைக்கு போகும்போது, என்ன பண்ணாலும், வியாபாரம் பண்ண போகிறீங்க, கடைக்கு போகிறீங்க, சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்குறேன், ஆத்மா போயிட்டு இருக்குது, பரமாத்மாவோட போயிட்டு இருக்கிறேன், சக்தி கொடுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கிறேன். இது மைண்டில் இருக்க உங்களுடைய பாவம் அழிஞ்சிக்கிட்டே இருக்கும். ரொம்ப ஈஸியான வழி இது இல்லையா? ஒரு பைசா செலவு பண்ண தேவையில்லை, கஷ்டப்பட்டு நடக்க தேவையில்லை, எதுவும் கிடையாது, பட்டினி கிடக்க தேவையில்லை, வாயை திறந்து எதுவும் பேசக்கூட தேவையில்லை. இருந்தாலும் நீங்கள் நிறைய தவறுகள் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்கன்னு பாபாவுக்கும் தெரியும். ஸோ அந்த தவறுகளில் சிக்கிக்கக்கூடாது. நீங்கள் தொடர்ந்து ஒரு தடவை தப்பு பண்ணிட்டீங்கன்னா திரும்ப அதை ரிப்பீட் பண்ணாதீங்க. ஒரு தடவை பண்ணிட்டீங்களா விட்டுருங்க, அவ்வளோதான், மீண்டும் இதை பண்ண மாட்டேன், அப்படி வைராக்கியம் இருக்கணும். ஸோ நீங்களே தப்பு காரணம் போட்டுக்கோங்க, சொல்லுங்கள், நீனே இந்த தப்பை நான் பண்ண மாட்டேன் இல்லை, ஏதாவது ஒரு யுக்தி நீங்கள் தான் பண்ணணும். பாபா உங்களுக்கு தப்பு காரணம் போடு இதெல்லாம் சொல்கிறது கிடையாது. நீங்களே தண்டனை கொடுத்துக்கோங்க, இல்லாட்டினா உலகத்தினால தண்டனை கொடுக்கப்படுற மாதிரி ஆகிடும். நான் மீண்டும் இந்த தவறு பண்ண மாட்டேன், முயற்சி பண்ணணும், அதில் தான் இருக்குது. திரும்ப திரும்ப நீங்கள் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்களே நிறைய நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய தவறுகளின் காரணமாகத்தான் இந்த துர்கதியை அடைஞ்சு இருக்கிறீங்க. இன்னும் தவறு பண்ணுவீங்களா? பாபா கிடைச்ச பிறகு, சரியான வழி கிடைச்ச பிறகு
இவ்வளோ நாள் சரியான வழி எதுன்னு தெரியல, தவறான வழியில் போனீங்க, பரவாயில்ல. இப்போ கிடைத்த பிறகும் ஏன் தப்பு பண்ணி தானே எல்லாத்தையும் இழந்திருக்கிறீங்க, இனியும் ஏன் தப்பு பண்ணுறீங்க? ஸோ இவ்வளோ பெரிய ஏணியிலேருந்து இறங்கி வந்திருக்கிறீங்க சத்யுகத்தில் இருந்து. இப்போ என்னவா ஆகியிருக்கிறீங்க பாருங்கள், பக்தர்களாக மாறிட்டீங்க. அந்த உயரத்தில் பார்க்குறோம் விஷ்ணுவை, அது மாதிரி நீங்கள் இப்போ ஆகணும். அப்படி ஆகிறதுக்கான ஞானம் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இல்லை. இப்போ இந்த ஞானத்தின் மூலமாக வரிசைக்கிரமமாக புத்திசாலியாக மாறி இருக்கிறீங்க முயற்சிக்கு ஏற்ப. ஸோ அதனால் எவ்வளவு முடியுமோ உள்நோக்கு முகம்தான் இருக்கணும். வெளி உலகத்தை பற்றியே கவலைப்படாதீங்க. இருக்கிறதே நீங்களும் பாபா மட்டும்தான். ஸோ நான் இப்போ எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கிறேன், தேக உணர்வு வருதா, யாருடைய நினைப்பாவது வருதா, செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ உங்களுடைய வாய் மூடியே இருக்கட்டும். இல்லை, இங்கே பேசுகிறது விஷயமே கிடையாது. வாயை திறந்தாலே பிரச்சனை தான் இல்லையா? சேவையை தவிர வேறு எதுக்கும் வாயை திறக்கக்கூடாது. யார் இந்த ஞானத்தில் புத்திசாலியாக இருக்கிறாங்களோ, ஏன்னா பேசும்போது தானே பற்றே வருது, அது ஒன்று இருக்குது இல்லை? ஒருத்தர் கூட பேசவே இல்லைன்னா எப்படி பற்று வரும், லவ் வரும் இல்லையா? ஞானம் பேசுகிறோமா, சேவை பண்ணுறோமா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. யார் இந்த ஞானத்தில் புத்திசாலியாக இருக்கிறாங்களோ அவங்க இந்த பழைய உலகத்தில் தன்னுடைய இதயத்தை இணைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய புத்திக்கு தெரியும், ராவண ராஜ்யத்தின் அழிவை எடுத்து வரவே நாம் விரும்புகிறோம். அப்படி இருக்கும்போது அழியப்போடைய ராவண ராஜ்யத்தின் மீது போய் பற்று வைக்கலாமா? ஸோ அதனால் பற்ற வைக்கக்கூடாது. இந்த உடம்பும் பழசாயிடுச்சு, ராவணனுடையது இந்த உடம்பே. அதனால் எதுக்கு நம்ம ராவணனுடைய சம்பிரதாயத்தை நினைவு செய்யணும்? ஒரு ராமரை, அதாவது கடவுளை மட்டும்தான் நாம் நினைவு செய்யணும். ஸோ பாபாவுக்கு முழு விசுவாசியாக, உண்மையான விசுவாசியாக நாம் மாறணும். பாபா தினம் தினம் சொல்கிறார், என்னை நினைவு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய எல்லா பாவத்தையும் உங்களால் அழிக்க முடியும், கொஞ்சம் கூட தண்டனை அடையாமல் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ அப்போ பாபாவுக்கு நிச்சய புத்தி உடையவராக, கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவராக நீங்கள் நடந்துக்கணும் இல்லையா? பாபா சொல்கிற ஒன்றுத்தையும் நீங்கள் கட்டளையாக கேட்கணும். அதுதான் குரு பார்ட். ஸோ அவரை குருவாக நினைக்கிறீங்கன்னா அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணும்போது குருவாக நினைக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கலாம். இதுக்கு பேர் தான் கடவுளின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்னு சொல்கிறது. பக்தர்கள் சும்மா கடவுளை நினச்சி வணங்குறாங்க. கடவுளே வந்து எங்களுக்கு அமைதியும் ஆனந்தத்தையும் ஆஸ்தியாக கொடுங்க அப்படின்ட்டு. பக்தி மார்க்கத்தில் தீவிர பக்தர்கள் தங்களையே பலி கொடுக்குறாங்க. ராமாயணத்தில் பார்த்திங்கன்னா ராவணன் கூட தன்னுடைய கழுத்தையை வெட்டுறதுக்கு முனைவான். இங்கே அந்த மாதிரி உங்களை பலி கொடுக்குற விஷயமெல்லாம் கிடையாது. இங்கே மர்ஜீவா வாழ்க்கை, உயிரோடு நாம் அவருக்கு நம்மை அர்ப்பணிச்சிட்டோம். நம்முடையதுன்னு ஒன்று கிடையாது. கோயிலுக்கு நேர்ந்து விடுறதுன்னுவாங்களே, அந்த மாதிரி நம்மை நாமே பாபாவுக்கு நேர்ந்து விட்டாச்சு. அவர் என்ன பண்ணணும்னு நினச்சாலும் பண்ண முடியணும். அப்படி எவரடியாக இருக்கணும். என்னதுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் பாபாவுக்கு முழு சொந்தமானவன், தனியாக ஒன்று கிடையாது. அதனால தான் சிவனும் சக்தியும் இணைந்தே இருக்கிறது. ஏன்னா அவர்கிட்ட வந்து நாம் ஆஸ்தியை அடையணும் இல்லையா? எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஆஸ்தியை அடையுங்கன்றார். அப்போ அவர் சொல்கிற எல்லாத்தையும் கேட்கணும். கேட்டாலே நீங்கள் அவருடைய ஆஸ்தியை அடைஞ்சிடுவீங்க. இங்கே மெயினாக வந்து பாபாவுடைய நினைவிலே இருக்கிறது. அதான் முதல் டைரக்ஷனு. ஸோ உயிரோடு இருந்துக்கிட்டே இறக்கிறதுன்றது இப்போத்தைய விஷயம்தான். உயிரோட பலி கொடுக்கறது, நரபலின்றாங்களே, உண்மையால் இந்த நரபலின்றது இப்போ நம்ம கொடுக்கறது தான். மற்றபடி நம்மை கொலை பண்ணுறது கிடையாது. ஆனால் குரானில் உங்களையே கொலை செய்து கொள்ளுங்கள்னு வருது.
இந்த பலியின் விஷயம்தான் வருது. பக்தி மார்க்கத்தில் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, கடவுளுக்காக தன்னை பலி கொடுக்குறாங்க. இங்கே அந்த மாதிரி தற்கொலை பண்ணுற விஷயம்லாம் கிடையாது. உங்களை ஆத்மான்னு உணர்ந்து அப்பாவோடு யோகத்தை இணைச்சிட்டே இருங்க. தேக உணர்வில் வந்துடாதீங்க. உட்கார்ந்தாலும் நடந்தாலும் அப்பாவை நினைக்கிற முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். சிலர் நினச்சா ஒரு டைமுக்கு அப்புறம் போர் அடிக்குது. உண்மையிலே நினச்சா போர் அடிக்காது. நினச்சிக்கிட்டே இருப்பீங்க, ஒரு டைமுக்கு அப்புறம் நினைக்கிறத மறந்துடுவீங்க. மறந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு டைமில் ஒரு விரக்தி வரும். நீங்கள் கண்டினியூஸாக நினைவு பண்ணிகிட்டு இருக்கும்போது விரக்தி வராது. அது இல்லாமல் நிறைய விதவிதமாக நினைக்கிறதுக்கும் கொடுத்துருக்கிறார் இல்லையா? எப்படியாவது நினச்சிக்கிட்டே இருங்க, முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நின்னா பாபா, நடந்தா பாபா, உட்காந்தா பாபா, ஒவ்வொரு சுவாசத்திலும் பாபா பாபா தான். ஸோ யாரும் இதில் 100% மார்க்கோட பாஸ் ஆகலை. எல்லாருமே நினைவில் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே தான் இருக்கிறீங்க, மேலே கீழே போயிட்டே இருக்கிறீங்க. ஸோ பாபா உங்களுக்கு ஒரு வேளை நீங்கள் பண்ணுற தவறை பற்றி எச்சரிக்கை கொடுக்கல அப்படின்னா எப்படி அந்த தப்பு பண்ணுறதை நிறுத்துவீங்க? இங்கே முதல் தப்பே பாபாவை நினைக்க மறக்கிறது தான். அதுக்கப்புறம் தான் மற்ற தப்பு. அப்போ மாயா வந்துடுது, மாயின் வசமாயிடுறீங்க, மற்ற எல்லா தப்பும் பண்ணிடுவீங்க. ஏன்னா மாயை யாரையும் விடுறது கிடையாது. நிறைய பேர் சொல்கிறாங்க, பாபா நாங்கள் மாயையினால் தோக்கடிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம், முயற்சி பண்ணிட்டு தான் இருந்தோம், என்ன ஆச்சோ தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இவ்வளோ பெரிய பாவக்காரியத்தை நான் செஞ்சேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த தவறின் காரணமாக பிராமண குலத்திலேயே என் பேர் கெட்டு போயிடும்ன்றதை அவங்க புரிஞ்சிக்கிறாங்க. அந்த அளவுக்கு மாயை பலமாக தாக்கிடுது. அவங்களால அதை புரிஞ்சிக்க கூட முடியல. அந்த நேரம் தாக்கும் பொழுது, விழுந்த பிறகு தான் அவங்களுக்கு தெரியுது. எப்போ தேக உணர்வுடையவராக ஆகுறாங்களோ அப்போ அவங்க புத்தியற்றவர்களாகவும் ஆகிடுறாங்க. புத்தி வேலை செய்யாமல் போயிடுது. ஸோ காமம் மகாசத்ருன்னு சொல்கிறது அதனால தான். நல்லா படிக்கிற பையன் லவ்வில் விழுந்த உடனே டக்குன்னு பார்த்தா படிக்கவே மாட்டான், ஃபெயிலெல்லாம் ஆகும், அரியர்லாம் வைப்பான். அப்போ அவனுடைய புத்தி வேலை செய்ய மாட்டேங்குது பாருங்கள். கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல, தேவையில்லாத எண்ணம் வருது. ஸோ எப்போ புத்தியற்ற தன்மை வருதோ அப்போ குலத்துக்கே களங்கம் ஏற்பட்டுடுது. இல்லை இருக்கிறதுலே புத்திசாலிகள் பாபா குழந்தைகள், அவங்க முட்டாள்தனமாக நடந்துக்கிட்டால் குலத்துக்கு களங்கம் தானே, சத்குருவுக்கும் நிந்தனை தானே. அப்போ உங்களுடைய பதவியும் குறைஞ்சிடுது. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்க. மாயா ஓங்கி அறையுது, டக்குன்னு அப்படி சுருண்டு விழுந்துடுறாங்க. அப்படின்னு அர்த்தம், தோத்துடுறாங்க மாயா கிட்ட. பிறகு கோபத்தில் அவங்க மற்றவர்களை அறையிறாங்க, ஷூவால் எட்டி உதைக்கிறாங்க. பிறகு அவங்க வருத்தப்படுறாங்க. இப்போ பாருங்கள், மதுபன்லே இந்த மாதிரி ஒரு பிரதர் இன்னொரு பிரதரை அடிக்கிறத வீடியோ எடுத்து போடுறாங்க. உள்ளே இருக்கிறவங்களே ஃபேக் ஐடி வச்சு ஃபேஸ்புக்கில் போடுறாங்க போல இருக்குது. ஸோ அப்போ அது எவ்வளோ பெரிய கெட்ட பேர் இல்லையா? அது எவ்வளோ பெரிய களங்கம் ஆகிடுது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஃபீல் பண்ணி அசிங்கமாகிடும் இல்லையா? ஸோ தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். மாயை எப்படி விழ வைக்கணுன்னே தெரியாது. அதிக முயற்சி பண்ணுங்க. ஸோ அப்படி இல்லைன்னா உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் நீங்கள் துக்கம்தான் கொடுத்துக்கிறீங்க. ஏற்கனவே நிறைய துக்கம் கொடுத்துருக்குறீங்க, கொடுத்து தான் இழந்துருக்குறீங்க. எல்லாத்தையும் எவ்வளோ இழந்துருக்குறீங்க. ஸோ உங்கள் மேலே ராகு திசை வந்துடுது. பாபா சொல்கிறார், இப்போ இந்த விகாரத்தை தானம் பண்ணிங்கன்னா ராகு திசையிலேருந்து தப்பிச்சிடலாம். ஸோ கிரகண தப்பை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தானம் புண்ணியம்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை விட்டு போனவுடனே பண்ணுவாங்க. ஸோ ஆக்சுவலாக தானம் பண்ணுறதுனால தான் அது விட்டு போகுது. ஆனால் எதை தானம் பண்ணணும்? 5 விகாரங்களை தானம் பண்ணணும், அர்ப்பணிச்சிடணும் பாபா கிட்ட. இனி அதை எடுக்க மாட்டோம் பாபா. ஸோ உங்கள் மேலே ராகு கிரகணம் பட்ட உடனே கொஞ்சம் டைம் எடுத்துக்குது.
ஏன்னா ஏணியில் நீங்கள் ஏற ஆரம்பித்த பிறகு இறங்குறது கொஞ்சம் கஷ்டமாயிடுது. ஸோ இங்கே ஏணின்னு சொல்கிறது ராகுவோடைய ஏணி, நாராயணன் பதவி அடைகிற ஏணி கிடையாது. இப்போ காமத்தில், கரிமீனில், சாராயத்தில் இந்த மாதிரி ஏணியில் நீங்கள் ஏறிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் இறங்க முடியாது இல்லையா, கஷ்டமாயிடுதுன்றார். ஸோ மனிதர்களுக்கு தண்ணி அடிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா அதை விடுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இல்லை. ஒரு பிரதர் பக்கா பாபா குழந்தை, கடைசி வரைக்கும் தண்ணி அடிச்சுக்கிட்டே இருந்தார். தண்ணி அடிச்சுட்டே நினைக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. தண்ணி அடிப்பார், சிகரெட் குடிப்பார், மீன் சாப்பிடுவார், கறிமீன் சாப்பிடுவார், எல்லாமே பண்ணிவிட்டு தப்பு இல்லை. ஆனால் அவ்வளோ போதையாக பேசுவார். ஸோ அதை தான் சொல்கிறார், இந்த மாதிரி ஏணியில் ஏறிட்டாலே இறங்குறது கஷ்டன்றார். ஆனால் எல்லாத்தையும் விட பெரிய தப்பு என்னது, உங்கள் முகத்தை காமத்தில் விழுந்து கருப்பாக்கிக்கிறது. பிறகு நீங்கள் உடலை நினைவு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க இல்லையா. காமம், காதல் எல்லாமே தான், அந்த முகமே தான் வந்துட்டுருக்கோம். அப்புறம் எங்கே நீங்கள் ஆத்மாவை பார்க்க போகிறீங்க? அந்த போதையிலேருந்து நீங்கள் வெளியில் வந்தால் தானே ஆத்ம உணர்வுக்கே வர்றது. அந்த போதையிலே இருப்பீங்க, அப்புறம் எங்கே வெளில வர்றது? அதான் பாபா சொல்கிறார், ஒன்ஸ் அந்த ஏணியில் ஏறிட்டிங்கன்னா இறங்க முடியாதுன்றார். பெரிய எச்சரிக்கை அது. ஸோ அப்புறம் நீங்கள் திருமணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துடுச்சு அப்படின்னா அந்த குழந்தையுடைய நினைவு வேறு வாட்டிக்கிட்டு இருக்கும். நம்ம இறந்துட்டா அவங்கள யார் பார்த்துக்குவா, கவலை வேறு வந்துடுது. அப்புறம் எப்படி நீங்கள் மற்றவர்களுக்கு ஞானத்தை கொடுக்க முடியும்? யாருமே நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டாங்களே. நாம் இப்போ அந்த ஒருவரை மட்டும் நினைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம், மற்ற எல்லாத்தையும் மறக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இதுதான் நம்மளுடைய முயற்சி. அவரை தவிர எனக்கு எந்த நினைவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்முடைய முயற்சி. வேறு எந்த நினைவும் இல்லாட்டினாலே ஈர்ப்பு குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இதில் ஆனால் நினைவு இல்லைன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஈர்ப்பு அந்த பக்கம் போயிடும். ஸோ இதில் நீங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு காட்டு வழியாக போனால் எப்பயும் புலி வரலாம், சிங்கம் வரலாம், பாம்பு வரலாம், அந்த எச்சரிக்கையோடு போகிறோம் இல்லையா. அது மாதிரி இந்த கலியுக காட்டில் எப்போ வேணாலும் எந்த விகாரம் வேணாலும் வரலாம். அதுவும் இன்டர்நெட் வேறு இருக்குது இல்லை. நீங்கள் நல்ல விஷயத்தை பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு விகார விஷயம் வரும். அது வந்தால் நான் என்ன பண்ணுவேன்றதை நீங்கள் ஏற்கனவே முடிவு பண்ணிடணும். அப்போ தான் நீங்கள் டக்குன்னு அதை தள்ளிட்டு டக்குன்னு வெளில வர முடியும், இல்லைன்னா மாட்டிக்குவீங்க. ஸோ அதான் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் இன்டர்நெட்லாம் வர்றதுக்கு முன்னாடி வந்த முரளி. ஸோ இன்டர்நெட்டை வந்த பிறகு இப்போ பாபா முரளி கொடுக்கறது இல்லை இல்லையா. கொடுத்தாருன்னா இதை பற்றி தான் முக்கியமான எச்சரிக்கையாக கொடுப்பார் அவர். மாயை ரொம்ப ரொம்ப சக்திசாலியாக இருக்குது, ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஆனால் பாபா அதுவும் கொடுக்க மாட்டார். ஏன்னா அதே இன்டர்நெட் மூலமாக தான் சேவை நடக்குது. ஏன்னா இன்டர்நெட் யூஸ் பண்ணாதீங்கன்னா அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்கன்னா சேவையை யார் பார்க்கறது? ஸோ எச்சரிக்கையாக இருந்து சேவை பண்ணணும். மாயை ரொம்ப ரொம்ப சக்திசாலி. முழு நாளும் உங்களுடைய கவலையெல்லாம் சிவபாபாவை நினைக்கணுன்றது மட்டும்தான் இருக்கணுன்ற. இப்போ இந்த விளையாட்டே முடிவுக்கு வந்துடுச்சு. நாம் எல்லோரும் வீட்டுக்கு போகணும். உடம்பு அழிய போகுது. எந்த அளவுக்கு நீங்கள் பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களோ ஸோ அந்த அளவிற்கு உங்களுக்கு மற்றவர்களுடைய ஞாபகம் வராது, நினைக்க மாட்டீங்க. உங்களுடைய தேக உணர்வு அப்படியே துண்டு துண்டாக உடைய ஆரம்பிக்கும்ன்ற. இல்லை, உங்கள் தேக உணர்வை உடைக்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயமே. ஸோ இதோடைய நினைவு தான் அந்த இறக்கும்போது பானையை உடைக்கிறாங்க இல்லையா. தேக உணர்வு உள்ள தண்ணி இருக்கும். ஸோ பஞ்ச தத்துவத்தினாலான இந்த உடல்ன்ற உணர்வை உடைக்கிறோம். உடைச்சிட்டு அந்த ஆத்மா வெளியேறுது அப்படின்னு அர்த்தம். ஸோ உயர்ந்த இலக்கு நம்முடைய இலக்கு. இலக்கே என்னது? தேகத்தை மறக்கிறது தான். இதுதான் ஒரே இலக்கு. நீங்கள் யாருமே உங்களுடைய இதயம் வேறு யாரோடும் இணைய அனுமதிக்கவே கூடாது. ஒரு தந்தையை தவிர வேறு யாரோடும் புத்தி இணையக்கூடாது.
இல்லாட்டினா யாரோட புத்தி இணைஞ்சதோ அவர் தான் உங்கள் முன்னாடி வந்துக்கிட்டே இருப்பார். கண்டிப்பாக அந்த நபர் உங்களை பழி தீர்ப்பார். எப்படி பார்த்தீங்களா? இதுதான் தண்டனையே. அவங்கள நினச்சிட்டாலே அது தண்டனை தான்றார். நினச்சிட்டாலே பழி வாங்கப்படும். எப்படி? செம சூப்பர். லவ் யூ பாபா. 2 அர்த்தம் வருது. ஒன்று, அவங்களுடைய மனசில் அவங்களுடைய முகம் வந்துக்கிட்டே இருக்கும். இன்னொன்று, அவங்களே உங்கள் முன்னாடி வந்துக்கிட்டே இருப்பாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்கள அடிக்கடி நீங்கள் பார்க்குற மாதிரியே இருக்கும். ஸோ உங்களுடைய புத்தி டக்குன்னு கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டினா அவர் கண்டிப்பாக பழி வாங்குவார் இல்லையா? இன்னொன்று, அந்த பற்று வந்துடுச்சு, நீங்கள் அப்புறம் கட் பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா விட்டுருவாங்களா? இப்போ பழி வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க இல்லையா? இவர் எவ்வளோ பெரிய பிரதர், எப்படி இருந்தார் தெரியுமா, இவ்வளோ பெரிய சிஸ்டர், இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, பழி வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அது அப்போ ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும். முள்ளு மேலே நடக்கிற மாதிரி நம்மளுது மிகப்பெரிய இலக்கு இல்லையா? ஸோ அதான் 100 மடங்கு தண்டனை அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதை பற்றி பேசுகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. லட்சக்கணக்கான மனிதர்களில் ரொம்ப ரொம்ப கம்மியான பாபா குழந்தைங்க மட்டும்தான் மாலையில் மணியாகிறாங்க, வெற்றி மாலையில் மணியாகிறாங்க. அதாவது லட்சக்கணக்கான பாபா குழந்தைகளிலே வெற்றி மாலையில் வருபவர்கள் ரொம்ப கம்மி. சிலருக்குத்தான் அந்த ஊக்கத்தொகை ஸ்காலர்ஷிப் கிடைக்கிது, ஜெயிக்கிறாங்க. யார் நல்ல முயற்சி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், உயர்ந்த பதவி கிடைக்கும். ஸோ அதனால் எல்லாத்துலேருந்தும் விலகி சாட்சியாக பார்க்கக்கூடியவராக இருங்க, மனம் ஒன்றி பார்க்கக்கூடியவராக ஆகிடாதீங்க. எதாக இருந்தாலும் இப்போ நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க, பஸ்ஸில் போகும்போது நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. அவன் பாட்டுக்கு பாட்டை போடுவான். சில பஸ்ஸில் டிவியெல்லாம் வேறு இருக்கும். மனம் அதிலேருந்து விடுபட்டுக்கிட்டே இருக்கணும். அதில் ஒன்றி அப்படியே மயங்கி பார்க்குறது அப்படி இருக்கக்கூடாது. இதே தான் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டேயுமே, சென்டரில் உள்ளவங்க எல்லாருக்கிட்டேயும் விலகி இருக்கணும். உங்களுடைய கவனம் அப்படி விலகி இருக்கும்போது பாருங்கள், உங்களால் எவ்வளவு சேவை செய்ய முடியுன்றார். இல்லை மனம் ஒன்றி போயிடுச்சுன்னா அவங்க கூட பேசிக்கிட்டு அது இதுன்ட்டு சேவை டைமெல்லாம் வீணாக போயிடும். அதுவே உங்களை பழி வாங்கிறது தான் இல்லையா? உங்கள் பதவி போயிடுதில்ல, உங்கள் நேரம் போயிடுதில்ல, நினைக்கிற நேரம், சேவை செய்கிற நேரம் எல்லாம் போயிடுதில்ல. இப்போ யாருமே உங்கள் புத்தியில் இணைக்காமல் வச்சு பாருங்கள் எவ்வளோ சேவை செய்ய முடியும் உங்களாலன்றார். ஸோ நிறைய குழந்தைங்க சரீர நிர்வாகத்துக்காக செய்கிற வேலையை விட்டுட்டு இந்த ஆன்மீக சேவையில் ஈடுபடணுன்ட்டு விரும்புகிறாங்க. ஆனால் ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலையும் பாபா பார்க்குறார். ஒருவேளை நீங்கள் தனியாக இருக்கிறீங்க, நீங்கள் யாரையும் பார்த்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா ஓகே. அப்படி இல்லை, உங்களுக்கே பொறுப்பு இருக்குது, பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் விட்டுட்டு வரீங்க, இல்லை வயசான அப்பா அம்மா விட்டு வரீங்கன்னா பாபா சொல்லுவார், நீ என்ன வேலை செய்கிறியோ அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இந்த சேவையை பண்ணுன்னுவார் இல்லையா? இது எதுக்காக? நீங்கள் யாரை பார்த்துக்கணுமோ அந்த கடமையை பண்ணுறதுக்காக. உங்களுடைய வியாபாரம் பண்ணுறீங்க லௌகீகமாக அப்படின்னா அங்கே நீங்கள் நிறைய பேரை பார்ப்பீங்கல்ல, அவங்களுக்கு நீங்கள் சேவை பண்ணலாமே இல்லையா? உண்மையிலே அது நல்ல வாய்ப்பு. டாக்டர், நர்ஸு, ஸ்கூல் டீச்சர், இவங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு இல்லையா? ஸோ குழந்தைங்க ஒன்றும் இல்லை, ஹாஸ்பிட்டலில் அந்த வெயிட்டிங் ஹாலில் பாபாவுடைய ஞானத்தை அழகாக எளிமைப்படுத்தி வைக்கணும், ரொம்ப புரிகிற மாதிரி. ஸோ குழந்தைங்களுக்கு அளவற்ற ஞானம் கிடைச்சிருக்குது. பாபா நிறைய சேவை செய்ய சொல்கிறார், குழந்தைங்க மூலமாக நிறைய சேவை பண்ண வைக்கிறார். சில குழந்தைங்களுக்குள்ள பிரவேசமாகி கூட பாபா சேவை செய்கிறார். ஏன்னா அவரும் சேவை செய்கிறார். பாபா சொல்கிறாரு, ஒவ்வொரு குழந்தையும் சேவை செய்யணும், அதுதான் நம்ம கடமை. கடமையை செய்யாமல் எப்படி உங்களுக்கு தூக்கம் வருதுன்றார். இல்லை, சேவை செய்யாமல் உங்களுக்கு எப்படி தூக்கம் வருது? சேவை செஞ்சுட்டு படுக்கும்போது நிம்மதியாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். சிவபாபா நிரந்தரமாக எரியக்கூடிய ஜோதி.
பாபா சொல்கிறாங்க, ஸோ திருவண்ணாமலையில் ஒரு பெரிய ஜோதியாக காட்டுறாங்க இல்லையா, ஏன்னா அவர் நிரந்தரமாக எரியக்கூடியவர். பெரிய ஜோதி கிடையாது, நிரந்தரமாக ஆத்ம உணர்வில் இருக்கிறவர். ஸோ பாபா சொல்கிறாரு, நான் இரவு பகலாக சேவை செய்கிறேன். உடம்பு டயர்டாயிடுச்சுன்னா ஆத்மா என்ன செய்ய முடியும்? ஸோ உடலால் போதிய அளவு வேலை செய்ய முடியாது. ஆனால் பாபாவுக்கு உடம்பே கிடையாது இல்லையா, அதனால் அவர் சோர்வு பெறுவதே கிடையாது, சோர்வு அடைகிறதே கிடையாது. ஸோ அதுதான் அவர் எப்போவுமே ஏற்றப்பட்ட தீபம். உலகத்தில் உள்ள எல்லோரையும் எழுப்புகிறார், தீபம் ஏற்றுகிறார். ஸோ அவருடைய பாகமே அற்புதமான பாகம். ஆனாலும் உங்களில் ரொம்ப குறைவான குழந்தைகள் தான் அவரை தெரிஞ்சுக்கிறீங்க. பாபா காலனுக்கெல்லாம் காலன், மகா காலனாக இருக்கிறார். அவரை நீங்கள் மதிக்கலை அப்படின்னா தர்மராஜ்கிட்ட இருந்து உங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும். ஏன்னா தண்டனையிலேருந்து காப்பாற்றுறதுக்கு தான் பாபா ஞானத்தையே கொடுக்குறார். ஸோ பாபாவுடைய மிக முக்கியமான கட்டளை, யாருக்கிட்டேயும் பர்சனலாக சேவை வாங்காதீங்க. அதாவது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இந்த வேலை செய்ய, அந்த வேலை செய்ய, அந்த மாதிரி சேவை வாங்காதீங்க. பாபா சேவை ஒன்றா செய்கிறது அது வேறு விஷயம், தனிப்பட்ட முறையில். ஆனால் நீங்கள் தேக உணர்வில் வர காரணத்தினால பாபா கொடுக்குற இந்த கட்டளையை மீறிடுறீங்க, மதிக்கிறது கிடையாது. பாபா சொல்கிறார், நீங்களே வேலைக்காரன். அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன மற்றவர்களுக்கு வேலை வாங்கி இங்கே சுகமாக இருக்கிறீங்களா? இங்கே சுகத்தை ஏற்றுக்கொண்டால் அங்கு உங்களுடைய சுகம் குறைஞ்சிடும், பதவி குறைஞ்சிடும், செல்வம், ஆயுள் எல்லாமே குறைஞ்சிடும். ஸோ அப்படி மற்றவர்களை வேலை வாங்குகிற பழக்கத்தை உருவாக்கிக்கிட்டிங்கன்னா உங்களால் வேலைக்காரர்கள் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாத நிலை வந்துடும். ஸோ நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் சுதந்திரமாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்ட்டு. ஸோ இது பாபா சொல்கிறார் இல்லையா, இது மாதிரி மற்றவர்களை வேலை வாங்குகிற பழக்கம் வந்துச்சுன்னா நீங்களாக எந்த சேவையுமே பண்ண மாட்டீங்க. அப்போ யார்கிட்ட வேலை வாங்கினீங்களோ அவன் அங்கே எஜமான் ஆகிடுவான், நீங்கள் அங்கே அவனுக்கு வேலைக்காரன் ஆகிடுவீங்க. ஸோ நான் சுதந்திரமாக இருக்க விரும்புகிறேன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, சார்ந்து இருக்கிறது நல்லது. நீங்கள் எல்லோருமே பாபாவை சார்ந்து தான் இருக்கிறீங்க. உண்மையிலே சுதந்திரமாக இருக்கிறேன் அப்படின்னு முயற்சி பண்ணி தான் நீங்கள் விழுந்துடுறீங்க. நீங்கள் எல்லோருமே பாபாவை சார்ந்து இருக்கிறீங்க. ஒட்டுமொத்த உலகமுமே அவரை சார்ந்து தான் இருக்குது. அதனால தான் துக்கம் வரும்போது பதித்த பாவனனே வா அப்படின்னு கூப்பிடுறீங்க. ஏன்னா உங்களுக்கு சுகம் சாந்தி அவர்கிட்ட இருந்து தான் கிடைக்கிது. ஆனால் மனிதர்களுக்கு இது தெரியல. நீங்கள் இந்த பக்தி மார்க்கத்தை கடந்து தான் வந்தாக வேண்டி இருக்குது. எப்போ இந்த பக்தி மார்க்கன்ற இரவு முடியுதோ அப்போ தான் பாபா வரார். பாபா வருவதில் ஒவ்வொரு கல்பத்திலும் ஒரு வினாடி கூட லேட் ஆகாது, ஒரு வினாடி கூட முன்ன பின்ன ஆகாது. கரெக்டாக அந்த டைமுக்கு வருவார்ன்றார். பாபா சொல்கிறார், எனக்கு இந்த நாடகம் தெரியும், மற்றபடி வேறு யாருக்குமே இந்த நாடகத்துடைய முதலீடை பற்றி தெரியாது. தங்க யுகத்தில் இந்த ஞானம் ஃபுல்லாக மறைஞ்சிடும். ஏன்னா இது ஞாபகம் இருந்தால் அங்கே துக்கம் ஆகிடும் இல்லையா. இப்போ உங்களுக்கு அப்போ பாருங்களேன், துக்கம் ஸ்டார்ட் ஆகும்போது மதங்கள் உருவாகுது. அங்கே இந்த ஞானம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுது. ரொம்பவே பயமுறுத்துகிற மாதிரிலாம் கருட புராணம், பைபிள் குரான்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ கடைசியில் மோசமாக போகுதுன்றது கொஞ்சம் கொஞ்சமாக அது வரும். இப்போ நமக்கு படைப்பவரை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம், படைப்பின் முதல் இடைக்கடை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ தெரிஞ்சுக்கிறதுல பிரச்சனை இல்லை, ஏன்னா சுகத்தின் உச்சத்துக்கு போகிறோம். அதற்காக இந்த ஞானத்தை கொடுக்கிறார். இதுதான் ஞானம், மற்ற எல்லாமே பக்தி தான். ஸோ ஞானம் நிரம்பியவர்னு பாபாவைத்தான் சொல்கிறோம். அந்த ஞானத்தை இப்போ நமக்கு கொடுக்குறார். அப்போ குழந்தைங்களுக்கு எவ்வளோ போதை இருக்கணும். கடவுளுக்கு மட்டுமே தெரிந்த ஞானத்தை இப்போ எனக்கும் தெரியும் அப்படின்னா எவ்வளோ போதை இருக்கணும்.
அதை நினச்சி பார்க்கணும். ஆஹா, நான் தேவதையாக ஆக போகிறேன்னா, தேவதையாக இருந்தேனா, முக்காலமும் உணர்ந்திருக்கிறேனே, எவ்வளோ பெரிய விஷயம் இது. அதே நேரத்தில் ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. சிலர் சாதாரண பிரஜை ஆகிடுறாங்க, சிலர் வேலைக்காரிகளாக ஆகிடுறாங்க. ஸோ அதனால் கடவுளுக்கு மட்டும் தெரிஞ்ச ஞானம் எனக்கு தெரிஞ்சிருக்குதுன்ற அந்த போதையில் எல்லோரும் இருக்க மாட்டாங்க. அந்த போதையில் இருக்கிறவங்க இங்கேயே இருக்க மாட்டாங்க புத்தியினால். அதனால் அவங்களுக்கு எந்த டெஸ்ட் பேப்பராகவே தெரியாது. அது பாட்டுக்கு ஒரு சைட் சீனாக தெரியும், அவ்வளோதான். மற்றவர்கள் அதை ஒரு பெரிய பிரச்சனை ஆக்குறாங்கன்னா ஓகே, வேலைக்காரர்கள் ஆகுறாங்க. அந்த நேரத்தில் ஞானம் சொன்னாலும் அவங்களுக்கு கோபம் வரும். அப்படின்னா நான் எத்தனை வருஷம் இருக்கிறேன், நீ இப்போ புதுசாக வந்து எனக்கு புத்திமதி சொல்கிறியான்னு தோணும். ஸோ அவங்க இந்த ஞானத்தை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கிறது கிடையாது. எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள். ஏன்னா இந்த ஞானம் புரிஞ்சிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனாலும் அவர்கள் வந்து அவங்க குணத்தை மாற்றிக்கவே இல்லைன்னா ஞானம் புரியலன்னு தானே அர்த்தம். எதுக்காக பாபா குழந்தை ஆகியிருக்கிறோன்னே தெரியலன்னு தானே அர்த்தம். அதனால தான் நாள் முழுவதும் இந்த ஞானத்தையே சிந்தனை பண்ணிட்டு இருங்கன்றார். ஞானத்தை சிந்தனை பண்ணலனாலே உங்களுடைய பழைய குணம்தான் எட்டி பார்க்கும். வீண் கதை தான் பேசிகிட்டு இருப்பீங்க, இவங்க இப்படி அவங்க இப்படி. ஸோ அப்போ ஞானமே நாள் முழுவதும் இருக்கணும். நம்முடைய 84 பிறவி சக்கரம் இப்போ முடிவுக்கு வருது. வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் ரொம்ப நெருக்கத்தில் வந்துடுச்சு. பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறதுன்னு இருக்கு இல்லையா? பரலோகத்துக்கு போக வேண்டிய நேரம் சமீபம் ஆயிடுச்சு. ஸோ முக்கியமான நடிகர்களே இந்த நாடகத்தில் நாம் தான். அதனால் முழு ட்ராமாவும் நமக்கு தெரியும் இல்லையா? ஹீரோ கிட்ட தானே ஃபுல் கதையை சொல்லுவார் டைரக்டர். மற்ற நடிகர்கள்கிட்டலாம் பெருசாக கதையை சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு இந்த ரோலை மட்டும் சொல்லி விட்டுருவாங்க. ஸோ அதனால் ஹீரோக்கள் கிட்ட தான் பாபா ஃபுல் கதையை சொல்கிறார். முழு நாடகத்திலும் ஹீரோயின் பார்ட் நாம் தான் பண்ணுறோம். நம்மை வைத்து தான் கதையே நவருது. இப்போவும் பாருங்கள், அனைத்தையும் இழக்கிறதும் நமக்கு ஹீரோயின் பாட்டு தான். அங்கே சீதை ராமர் எல்லாத்தையும் இழக்கிறாங்க இல்லையா? நம்ம கதை தான் அங்கேயும் நடக்குது. இருக்கிறதுலே உண்மையான ஹீரோயின் பாட்டு இந்த நேரம் தான், சங்கமயுகத்தில் தான், இழக்கிறதுல தான் இருக்குது. எல்லாத்துலேயும் பாருங்கள், மகாபாரதத்தில் பாண்டவர்கள் இழக்கிறாங்க, ராமாயணத்தில் ராமர் இழக்கிறாரு, அங்கே இயேசு எல்லாத்தையும் இழக்கிறாரு. அங்கே இழக்கிறவங்க தான் உண்மையான ஹீரோ. இழக்கிறவங்க தான் அனைத்தையும் அடையவும் செய்கிறாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸி இதை புரிஞ்சிக்கிறது, தாரணை பண்ணுறது. ஆனால் உங்கள் அதிர்ஷ்டத்தில் இல்லைன்னா என்ன முயற்சி பண்ணுவீங்க இல்லையா? ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பாட்டுக்கே வழியில் இல்லை, பிச்சைக்காரனுக்கே பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு அது கஷ்டமாக தெரியாது. ஆனால் ஒரு பணக்கார குடும்பத்தில் வந்துட்டு திடீர்னு வீட்டை விட்டு துரத்துறாங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அது என்னதுன்னு நீங்கள் நினச்சிட்றீங்க. ஸோ அதுக்கு தான் பாபா சொல்கிறார், இப்போ ஒன்று இது எதுவுமே இல்லைன்னு நினச்சிக்கோன்றார். அப்போ ஒன்று இதுன்னு நினச்சிட்டு இருக்கிறது உன்கிட்டேருந்து பறிக்கப்படும் போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது. ஆனால் இதை புரிஞ்சிக்க மாட்டீங்க, அதனால் கஷ்டப்படுறீங்க. முயற்சி பண்ணாதனால கஷ்டப்பட வேண்டியதாகிடுது. ஸோ இந்த படிப்பில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். உங்களில் சிலர் ஃபெயில் ஆகிட்டே இருக்கிறீங்க இன்னமும். இது பெரிய ஸ்கூல், ஒரு ராஜ்யத்தையே உருவாக்கணுமே. ராஜகல்வி இதுதான் ராஜகல்வி உண்மையிலே, அதான் ராஜயோகம். எந்த அளவுக்கு குழந்தைகள் ஒவ்வொருத்தரும் படிக்கிறீங்களோ அந்த அளவிற்கு நீங்கள் என்ன பதவி அடைவீங்கன்னு நீங்களே புரிஞ்சிக்கலாம் இல்லை? படிக்க படிக்க நமக்கு தெரியும் நமக்குள்ளே என்னென்ன குணம் இருக்குது, இன்னும் என்னென்ன குறை இருக்குதுன்றது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நீங்கள் எல்லோருமே வாரிசு ஆகிட முடியாது, ராஜாராணி ஆகிட முடியாது. ஏன்னா 100% தூய்மை ஆகிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் இல்லையா? மாயின் புயல் வந்துக்கிட்டே இருக்கும் மாற்றி மாற்றி. ஸோ பாபா எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாக புரிய வைக்கிறார். நாடகம் இப்போ முடியுது. அப்போ ரொம்ப பாருங்கள், ரொம்ப கஷ்டன்றார் ஃபுல்லாக தூய்மை ஆகிறது. ஏன்னா உலகம் மோசமாகிட்டே இருக்குது. இப்போ சூக்ஷ்மாதனத்தில் நிரந்தரமாக பிரம்ம பாபா தான் இருக்கிறார், மற்றவங்களாம் அப்படி போயிட்டு வந்துடுவாங்கன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒன்று அவங்கள இங்கே பிடிச்சி இழுத்துருது.
இல்லை ஸ்லைட்டாக இழுக்கும்போது டக்குன்னு வந்துடுறாங்க. ஸோ அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுவும் இப்போ இன்டர்நெட்டு காலம் இருக்குது இல்லையா, ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும். புத்தியில் கூட சின்ன விகாரம் ஈர்ப்பு எதுவும் இல்லாமல் இருக்கணும். அதனால தான் சொல்கிறார் ரொம்ப ரொம்ப கஷ்டம் தூய்மையாகிறது. பாபா ரொம்ப ஈஸியாக புரிய வைக்கிறார். இந்த கஷ்டமான விஷயத்தை ரொம்ப ஈஸியாக புரிய வைக்கிறார். நாடகம் முடிஞ்சிடுச்சு, வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போகணுன்னா தூய்மையானால் தான் போக முடியும். அதுக்கு பாவம் எல்லாம் அழிக்கணும். அதுக்கு ஒரே வழி பாபாவை நினைவு பண்ணுறது தான். பாபாவை நினைத்து நினைத்து முற்றிலும் தூய்மையானால்தான் நீங்கள் முற்றிலும் தூய்மையான புத்தம் புதிய உலகத்தின் எஜமானராக முடியும். இல்லாட்டினா முற்றிலும் புத்தம் புதிய உலகத்துக்கு வர மாட்டீங்க, கொஞ்சம் பழசானதுக்கப்புறம் வருவீங்க. உங்களுக்குள்ளே எவ்வளோ அழுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு இந்த உலகமும் கொஞ்சம் அழுக்கான பிறகு வருவீங்க. அப்போ புத்தம் புதியது தானே வேணும். இப்போ சொல்கிறாங்கல்ல இந்த திருமண மந்திரம், முதலில் சிவனுக்கு மனைவி, பிராமணர்களுக்கு மனைவி, 33 தேவர்களுக்கு மனைவி, இப்போ எனக்கு மனைவி. அப்போ என்ன, என் மனைவி விபச்சாரியா? சரி, ஓகே. அப்போ இத்தனை பேருக்கு மனைவியான பிறகு வர்றதுக்கு பதிலாக முதலாக பரிசுத்தமாக வர அந்த மகாலட்சுமியை கல்யாணம் பண்ணுறது தானே புத்திசாலித்தனம். அப்போ நாராயணன் ஆகணும். அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். இங்கே மகாலட்சுமிக்கு எங்கே போகிறது? ஸோ பாபா எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரிய வைக்கிறார். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நினைவில் இருந்துக்கிட்டே இருங்க. ஆனால் இது உங்கள் அதிர்ஷ்டத்தில் இல்லை அப்படின்னா பாபாவை நினைக்கிறதுக்கு பதில் வேறு யாரையாவது நினச்சிட்டு இருப்பீங்க. உங்களுடைய இதயத்தை மற்றவர்களோடு ஈடுபடுத்துகிறீங்கன்னா பயங்கரமாக அழ நேரிடும். அதுவும் உள்ளே சொன்னார் பாருங்க, அவங்களே வந்து பழி வாங்குவாங்கன்றார் இல்லையா. பாபா குழந்தைங்க தொடர்பில் தான் இருக்க போகிறீங்க. அப்போ உங்கள் மனம் பறி கொடுக்குறீங்கன்னா பாபா குழந்தைட்டு தான் பறி கொடுப்பீங்க. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, இவ்வளோ நாள் நான் தூய்மையாக இருந்தேன், என் தூய்மையை கெடுத்துட்டேன்னு விட்டுருவாங்களா அவங்க? ஸோ மீண்டும் மீண்டும் உங்கள் முன்னாடி வந்து பயங்கரமாக பழி வாங்குவாங்கன்றார். எவ்வளோ பெரிய ரகசியத்தெல்லாம் பாபா சொல்கிறார். ஸோ அந்த மாதிரி பழி வாங்குறத நம்ம ஃபேஸ்புக்கில் பார்க்கலாம். நிறைய பேர் வந்து இந்த பிரதர் இப்படி பண்ணுறாரு, அந்த பிரதர் இப்படி பண்ணுறாருன்ட்டு ஃபேக் ஐடியில் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க தொடர்ந்து. ஸோ அது அவமானம் தானே அது இல்லை. எத்தனை எல்லா பாபா குழந்தைங்கக்கிட்டையும் அந்த அவங்க ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்து எல்லா இடத்துலையுமே இருப்பாங்க. மற்றவங்களாம் அதை பார்ப்பாங்க, ஓ இவங்க இப்படியா அப்படின்லாம் வந்துட்டு இருக்கும். நீங்கள் தப்பே பண்ணாமல் ஒருத்தங்க பொறாமையின் காரணமாக பண்ணுறாங்கன்னா அது உங்களை பாதிக்கப்படுறது கிடையாது. ஆனால் நிஜமாகவே நீங்கள் தப்பு பண்ணும்போது தான் அது பயங்கரமாக வலிக்கும், உங்களுக்கு பயங்கரமாக அழ வேண்டியதாகிடும்னு பாபா சொல்கிறார். ஸோ அதனால் உங்களுடைய இதயத்தை இந்த பழைய உலகத்தில் உள்ள எதன் மீதும் ஈடுபடுத்தாதீங்க, யார் மீதும் ஈடுபடுத்தாதீங்க. உலகம் அழிய போகுது, உடல் அழிய போகுது. மற்றவர்களுக்கு தெரியல, அதனால் ஈடுபடுத்துகிறாங்க. தெரிந்து நீங்கள் ஈடுபடலாமா? பணத்தை யாராவது லவ் பண்ணுவாங்களா? நெருப்பு வைக்க போகிறாங்க, ஆல்ரெடி பணம் தான், நெருப்பு வைக்க வேண்டியது தான் மீதி இருக்குது. பணத்தை லவ் பண்ணுறது என்ன சொல்கிறது? கோமா ஸ்டேஜில் இருக்கிறவங்க லவ் பண்ணுறவங்கள என்ன சொல்கிறது? அவங்க என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க, இன்னும் கலியுகம் லட்சக்கணக்கான வருடம் தொடரும் போல இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஆழ்ந்த அஞ்ஞான உறக்கத்தில் இருக்கிறாங்க. ஸோ எக்ஸிபிஷனில் நீங்கள் பண்ணுற சேவை தான் பிரஜைகளை உருவாக்குறதுக்கான அதிவேக சேவைன்றார். அதிவேக வழி இல்லை. கடன்னு ஞானத்தை கொடுக்குறோம். அந்த படத்தினால ஈர்க்கப்பட்டு வருவாங்க. அப்போ அந்த நிச்சய புத்தியோட, ஓ இது அப்படியா, ஓ நம்ம அப்படி இருந்தோமா, இறைவனை நட்சத்திரம் மாதிரி நினைக்கணுமா அப்படின்னு போயிடுவாங்க. அவங்க நினைக்கல, அது வேறு விஷயம். ஆனால் அதை புரிஞ்சுக்கிட்டாங்களா? அந்த நேரத்துக்கு நினைக்கணுன்றதை புரிஞ்சுக்குவாங்க. வெளியில் யாராவது கேட்டால் கூட அங்கே கடவுளை நட்சத்திரம் மாதிரி இருக்கிறாருன்னு சொல்கிறாங்கன்னு பிரஜை ஆகிடுவாங்க. அவ்வளோதான். சில ராஜா ராணிகளும் வெளிப்படுவாங்க எக்ஸிபிஷனில். எல்லாருமே பிரஜை இல்லை, திடீர்னு ராஜா ராணியும் வருவாங்க, உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ராஜா ராணியாக தான் நம்மளும் வந்திருக்கிறோம் இல்லையா. ஸோ அவங்க ரெகுலராக முரளி கேட்பாங்க, சேவை செய்வாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து சேவை செய்கிறதுல ரொம்ப ஆர்வம் இருக்குது. சிலர் பணக்காரர்களாக இருக்கிறாங்க, சிலர் ஏழையாக இருக்கிறாங்க. ஸோ அப்போ பணக்காரர்களாக இருக்கிறாங்கன்னா அவங்க கீதா பாடசாலை திறக்கலாம், நோட்டீஸ் அடிக்கலாம், பேனர் வைக்கலாம், படம் கூட எடுக்கலாம், நிறைய பண்ணலாம். இப்போ யூடியூப் இருக்குது, ஷார்ட் ஃபில்மை பண்ணலாம், யூடியூப்பில் விளம்பரம் கொடுக்கலாம், ஃபேஸ்புக்கில் விளம்பரம் கொடுக்கலாம், நிறைய இருக்குது. ஆனால் அப்படிலாம் நடக்குதா அப்படின்னா நடக்கலை.
ஸோ அதுக்கான யுக்தியை வகுத்து பண்ணணும். நீங்கள் மற்றவர்களையும் உங்களுக்கு சமமாக மாற்றணும். அதன் மூலமாக உங்களுக்கும் நன்மை கிடைக்கும் இல்லையா? மற்றவங்கள மாற்றுறதுனால உங்களுக்கும் நன்மை. MLM பிஸ்னஸ் மாதிரி தான் இது, மல்டி லெவல் மார்க்கெட்டிங். ஆள் சேர்த்து விட உங்களுக்கு கமிஷன் ஏறுற மாதிரி இங்கே எத்தனை பேரை பாபா குழந்தை ஆக்குறீங்களோ அந்த அளவுக்கு அங்கே உயர்ந்த பதவி அடைவீங்க. நீங்கள் குருடர்களுக்கு கைத்தடியாக மாறணும். ஸோ பாபாவை நினைவு செய்ய சொல்லுங்கள், ஆஸ்தியை நினைவு செய்ய சொல்லுங்கள், அவ்வளவுதான். வேறு ஒன்றும் கிடையாது. அப்பாவை நினைக்கணும், ஆஸ்தியை நினைக்கணும். இதை மட்டும் நினைவு பண்ணாலே போதும், படகு கரை சேர்ந்துடும். ஏன்னா உலகழிவு உங்கள் எதிரையே இருக்குது. அதுக்குள்ளே பாபாவை நினைவு செய்து எவ்வளோ பொக்கிஷத்தை அள்ள முடியுமோ அள்ளிக்கோங்கன்றாரு. கடைசியில் எல்லோரும் விழுந்து நினைப்பாங்க பொக்கிஷத்தை அள்ளணுன்னு பாபா சொல்கிறார். அப்போ எந்த அளவுக்கு தெரிஞ்சிடும் யோசிச்சு பாருங்கள். உலகழிவு ரொம்ப நெருக்கத்தில் வர்றதை பார்க்கும் பொழுது தான் அவங்க நீங்கள் சொல்கிறதையே கேட்பாங்க இல்லையா? அவங்களாம் கடைசியில் வர்றவங்கன்னு புரிஞ்சுக்கலாம். கடைசியில் வரவங்க பிரஜை ஆகிறவங்க இல்லது பக்தி மார்க்கத்தில் வர்றவங்க. ஸோ அப்போ உங்களுடைய சேவை பயங்கரமாக அதிகமாகும். ஏன்னா எல்லோரும் நீங்கள் சொல்கிறத கேட்க ஆரம்பிப்பாங்க. ஆமாம்ப்பா, பிரம்மகுமாரி சொன்னாங்கப்பா, இந்த வருடத்துக்குள்ளேன்னு சொன்னாங்கப்பா, நடக்குதுப்பான்ட்டு வருவாங்க. அப்போ அவங்க நினைப்பாங்க இவங்க சொன்னது தான் சரி. ஏன்னா உலகம் அழிந்தே ஆகணும்ட்டு நீங்கள் மற்றவர்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க இல்லையா? நீங்கள் எக்ஸிபிஷனில் பண்ணக்கூடிய சேவை, கண்காட்சியில் பண்ணக்கூடிய சேவை இன்னும் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். ஸோ நல்ல மண்டபம் பிடிச்சி நல்ல சேவை பண்ணணும். நீங்கள் அவங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்கள் வாடகை கொடுக்க தயாராக இருக்கிறோம். ஸோ உங்கள் மண்டபத்தை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேரும் பிரபலமாகும் இல்லையா? அந்த ஜோதிலிங்கம் போட்டாங்களே அந்த மண்டபம் பண்ணிட்டு உங்கள் மண்டபத்துக்கே பேர் பிரபலமாகும். ஸோ அந்த மாதிரி நிறைய மண்டபத்தை நிறைய டைம் ஃப்ரீயாகவே கூட கொடுப்பாங்க. சிவனுக்கு அப்படின்னும்போது நிறைய இடங்களில் ஃப்ரீயாகவே திருமண மண்டபம் கொடுத்து சேவை, ஜோதிலிங்க சேவை நடந்துருக்குது. ஸோ நிறைய மண்டபம் வச்சுருக்கிறவங்களுக்கு அதுலேயும் கல்யாணம் இல்லாத சீசன் இருக்குல்ல, அது இப்போ மார்கழி இந்த மாதிரி சீசன்லலாம் கவர்மெண்ட் தானே இருக்குன்ட்டு கொடுப்பாங்க, அல்லது ரொம்ப கம்மியாக கூட கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஒரு புண்ணியமாக இருக்குன்ட்டும் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக 3 அடி நிலமாவது உங்களுக்கு கிடைக்கும். அது வரைக்கும் சின்ன கண்காட்சி நடத்திக்கிட்டே இருங்க. சிவ ஜெயந்தி கொண்டாடிட்டீங்க அப்படின்னா இந்த சத்தம் பரவ ஆரம்பிக்கும் இல்லை? சிவ ஜெயந்தி கொண்டாடுறதுன்னா என்ன அர்த்தம்? இதுதான் சிவனுடைய பிறந்த நாள். இப்போ சிவ ஜெயந்தி, சிவராத்திரினா என்ன ஞாபகம் வருது? ஈஷா யோகா தான் ஞாபகம் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரம்மகுமாரிகள் சிவ ஜெயந்தியை கொண்டாடலைன்னு அர்த்தம். வழக்கம் போல் ஜோதிலிங்கம் வைப்பாங்க, அதெல்லாம் ஓகே. சிவனுடைய பிறந்த நாள்னு கொண்டாடணும்ல. சிவனுடைய பிறந்த நாளுன்றதை ரொம்ப பயங்கரமாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும். ஈஷா யோகா பண்ணுவாங்க பாருங்கள். நான் 6 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து இப்போவே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சிவராத்திரிக்கான விளம்பரம். அப்போ தான் சத்தம் பரவும். சிவராத்திரி பொது விடுமுறை நாளாக அறிவிக்கணும்னு நீங்கள் எழுதுங்க அரசாங்க அதிகாரிகளுக்கு. பிரசிடெண்ட்டே பிரம்மகுமாரி தான் இல்லையா? ஸோ அது நடக்கவும் வாய்ப்பு இருக்குது. உண்மையில் அவருடைய பிறந்த நாள் மட்டுமே கொண்டாடணும். ஆக்சுவலாக யெகோவாவின் சாட்சிகள் சொல்லுவாங்க நம்ம பிறந்த நாள்லாம் கொண்டாடக்கூடாதுன்ட்டு. அவங்க இயேசு பிறந்த நாளும் கொண்டாட மாட்டாங்க, ஏன்னா பைபிளில் இல்லையா. ஆனால் நமக்கு தெரியும் கடவுள் வந்திருக்கிறார், அதோடைய நினைவாக ஒரு நாள் சிவராத்திரின்றாங்க, அதைத்தான் கொண்டாடணும். அவர் பதித்த பாவனர். ஸோ திருமூர்த்தி படம் தான் உண்மையான முத்திரை, ராஜ முத்திரை இல்லை நேஷ்னல் எம்பளம்ன்ட்டு 3 சிங்கத்தை காட்டுறாங்க. அது ஆக்சுவலாக திருமூர்த்தியை குறிக்கிறது. அது கீழே சத்தியமேவே ஜெயித்தே, சத்தியமே வெல்லும், வாய்மே வெல்லும்னு எழுதப்பட்டிருக்குது.
ஸோ இதை உருவாக்குபவர் சிவபாபா. நம்ம ஞானம்தான் தேசிய எம்பளமாகவே இருக்குது, ஆனால் அது அவங்களுக்கே தெரியாது. ஸோ சத்தியத்திற்கு வெற்றி அடைகிற நேரம் இதுதான். ஸோ இந்த விஷயத்தை எல்லாம் மற்றவர்களுக்கு புரிய வைக்கக்கூடிய நல்ல மனிதர்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் புரிய வைக்கணும். ஸோ அதனால் சென்டரில் முக்கியமாக இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் கவனிக்கணும், யாரெல்லாம் நல்ல ஞானம் சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ அவர்களை இந்த மாதிரி சேவை கொடுத்து பேச வைக்கலாம். அதே மாதிரி நீங்களே கூட சொந்தமாக ஸ்டாம்ப் தயாரிக்கலாம். இது திருமூர்த்தி சிவஜெயந்தி. ஸோ பாபா நீங்களே தபால் தலை வெளியிட முடியும்ன்றாரு. ஸோ அது என்ன ப்ரொசீஜர் தெரில, ஒரு வேளை காசு கொடுத்தா வெளியிடுவாங்களா என்ன அப்படின்னு தெரியல. இன்னொரு விஷயம், இப்போ யாரும் போஸ்ட்டும் போடுறது கிடையாது, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது மட்டும்தான் போஸ்ட்டில் வருது இல்லையா. பட் ஆனால் கொரியர் வருது கரெக்டாக, அதில் ஸ்டாம்ப் ஒட்டுவாங்களா எனக்கு தெரியல. சரி, இது திருமூர்த்தி சிவஜெயந்தின்னு சொல்லணும். இது சாதாரண சிவராத்திரி கிடையாது, திருமூர்த்தி சிவராத்திரின்னு போடுங்க. எல்லாம் அப்படியே ஆடி போயிடுவாங்க, அது என்ன திருமூர்த்தி சிவராத்திரின்ட்டு இல்லையா. இது வரைக்கும் சிவராத்திரின்னு தானே சொல்லியிருக்காங்க, மகா சிவராத்திரின்னுவாங்க. திருமூர்த்தி சிவராத்திரின்னு இது வரைக்கும் யாருமே சொன்னதில்லை, நம்ம சொல்லலாம்ல. ஸோ இந்த வருஷம் அப்படி கொண்டாடிடலாம், அப்படி வீடியோ போடலாம். ஏன்னா வெறும் சிவராத்திரினா அவங்களுக்கு எதுவுமே புரியாதுன்றார். சிவனுடைய தொழிலே தெரியாதே, என்ன நிரூபிக்க முடியும் சிவராத்திரினா? சிவ ஜெயந்தினா கூட பிறந்த நாள், ஆனால் அவர் எப்படி பிறந்தார் எதுவுமே நிரூபிக்க முடியாதே. பிறப்பு இறப்பற்றவர் நல்ல பக்தியில் இருக்குது. அப்போ அவர் பிறக்கிறாரு, பிறந்து என்ன பண்ணுறாரு, இந்த மும்மூர்த்திகளை உருவாக்குறாரு அப்படிங்கிறது திருமூர்த்தி சிவ ஜெயந்தின்னு சொல்லும்போது நிரூபிக்க முடியும். ஸோ குழந்தைங்க தான் இது எல்லாமே பண்ணணும். நிறைய பேருக்கு நீங்கள் நன்மை செய்யும்போது உங்களுக்கும் லிஃப்ட்டு கிடைக்கும் இல்லையா. லிஃப்ட்டில் போனீங்கன்னா ஸ்பீடாக ஏறிடலாம் இல்லையா. ஸோ எந்த அளவுக்கு சேவை செய்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் சுய புருஷார்த்தமும் அதிவேகத்தில் நடக்கும். அது சேவை செய்யும்போது நல்லாவே தெரியும். ஏன்னா மாயைக்கே நேரம் இருக்காது, வீண் விஷயத்துக்கோ விகார விஷயத்துக்கோ உங்களுக்கு நேரமே இருக்காது சேவையிலே பிஸியாக இருந்தீங்கன்னா. அதுதான் பாபா சொல்கிறார், சேவையினால் மிகப்பெரிய லிஃப்ட்டு கிடைக்கிது. ஸோ கண்காட்சியில் நிறைய சேவை செய்ய முடியும், நிறைய பிரஜைகளை உருவாக்கணும். பாபா எந்த குழந்தையெல்லாம் சேவை செய்கிறதுல கவனம் கொடுக்குதுன்றதை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவங்க தான் பாபாவுடைய இதய சிம்மாசனத்தில் இடம் பிடிப்பார்கள். இல்லை, எந்த குழந்தை நல்ல சேவை செய்யுதோ அந்த குழந்தை தான் பாபாவுடைய இதய சிம்மாசனத்தில் இடம் பிடிக்க முடியும். பாபா கண்டிப்பாக பார்த்துட்ருப்பார், அந்த குழந்தைய நினச்சிக்கிட்டே இருப்பார் பாபா. அதனால தான் சேவை செய்கிறவங்க திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தில் சேவை செய்யலைன்னா திடீர்னு அப்படியே நெத்தி துடிக்க ஆரம்பிக்கும். பாபா அங்கேருந்து சக்தி கொடுக்குறார், என்ன குழந்தை மறந்துட்டியா அப்படின்ட்டு கரண்ட்டு கொடுக்குறார். ஏன்னா சேவாதாரி குழந்தைகளை பாபா நினச்சிக்கிட்டே இருப்பார். செம்ம பவர்ஃபுல் முரளி இன்றைக்கி. ஸோ பவர்ஃபுல்லான முரளி கொடுத்தா அன்பான பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஸோ ஏதாவது தப்பு பண்ணிங்கன்னா உடனே உங்கள் காதை பிடிச்சி நீங்களே தோப்புக்காரனை போட்டு இனிமேல்ட்டு அந்த தப்பை பண்ணவே மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்கள். ஸோ தேக உணர்வுடையவராக ஒருபோதும் ஆகிடக்கூடாது. இந்த ஞானத்தில் நிரம்பியவராக உள்நோக்கு முகமுடையவராக இருக்கணும். அந்த ஞானம் எந்த அளவுக்கு தாரணை ஆகிட்டு இருக்குது அதிலேயே கவனம் இருக்கணும். ஒரு தந்தைக்கு மட்டும் முற்றிலும் உண்மையானவராக இருக்கணும். ஸோ உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்களை முழுசாக பாபாவுடைய சேவைக்கு அர்ப்பணிக்கணும். வேறு எந்த தேகதாரியோடும் உங்கள் புத்தி இணையக்கூடாது. ஸோ அதுதான் திருவருட் செல்வர் படத்தில் பார்த்திங்கன்னா அப்புறம் சுந்தரோ கல்யாணம் பண்ணும்போது டக்குன்ட்டு சிவபெருமான் ஒரு தாத்தா வேஷத்தில் டேய் உன் குடும்பமே எனக்கு அடிமைன்னு எழுதி கொடுத்துருக்குறேன், நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டு போகிற அப்படின்னு தடுத்தாட்கொள்வார். ஸோ அது மாதிரி திருமணம் ஆகியிருந்தாலும் சரி ஆகலைனாலும் சரி இனிமேல்ட்டு பாபாவுடையவர்கள் மட்டுமே நாம் அப்படிங்கிறதும் மைண்டில் இருக்கணும். வேறு எதையும் நினைக்காத அளவுக்கு பாபா நினைவிலேயே மூழ்கி இருக்கணும். இல்லாட்டினா மாயை தோக்கடிச்சிடும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி மெயினாக பாபா முரளியில் ஃபுல்லாக ஆழமாக சொன்னது. அதனால் புத்தியற்ற எந்த காரியத்தையும் செய்யாதீங்க. வரதானம் பாபா சொல்கிறாரு, அன்பின் சொரூபமாகி சதாகாலமும் பிரிந்து இருப்பதற்கான
விடை கொடுத்துடுங்க. அதாவது பிரிந்திருப்பதற்காக சதா காலத்திற்கும் விடை கொடுத்துடுங்கன்றார். பிரிந்தே இருக்கக்கூடாது இனிமேல்ட்டு. அன்பின் சொரூபம் பாபாவும் நானும் அப்படியே இணைப்பிரியாமல் இருக்கிறோம். சிவனும் சக்தியும் இணைந்த சொரூபம் இல்லையா? அப்படிப்பட்ட அன்பின் சொரூபமாக ஆகுங்க. பாபாவோட அன்பு, அதை புரிஞ்சுக்கணும். ஸோ அன்பு அப்படின்னா நீங்கள் யாரை நேசிக்கிறீங்களோ அவங்க நேசிக்கிறதை நீங்களும் நேசிக்கிறது. அப்போ தான் அதுக்கு பேர் அன்பு இல்லையா? உங்களுக்கு பிரியமானவர்களுக்கு எது பிடிக்குமோ அதுவே உங்களுக்கு பிடிக்கணும். அதுதான் நேசிக்கிறது. உங்களுடைய நடக்கிற விதம், சாப்பிட்ற விதம், குடிக்கிற விதம், வாழற விதம் எல்லாமே நீங்கள் யாரை நேசிக்கிறீங்களோ அவரை மாதிரியே இருக்கணும். இல்லை இப்போ ரஜினி ஃபேன் இருந்தாங்கன்னா ரஜினி மாதிரியே பேசிகிட்டு இருப்பாங்க. விஜய் ஃபேன் விஜய் மாதிரியே பேசிகிட்டு இருப்பாங்க. நிறைய அந்த பழக்கவழக்கம் ஸ்டைலு இமிட்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பாபாவுக்கு எது பிடிக்கும், எப்படி நடக்கிறது பிடிக்கும், பாபா நினைவிலேயே நடக்கிறது தான் பிடிக்கும். பாபாவுக்கு எது சாப்பிட்றது பிடிக்கும், நீங்கள் பாபாவின் நினைவினால் சமைக்கப்பட்ட சுத்தமான உணவை சாப்பிட்றது தான் பாபாவுக்கு பிடிக்கும். அதனால தான் அவர் கூடவேவும் சாப்பிட சொல்கிறார். குடிக்கிறது, வாழறது எல்லாமே அவரை மாதிரியே வாழணுன்றது தான் அவருக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கணும். அதற்காக உங்களுக்கு எந்த விதமான எண்ணங்கள் வந்தாலும் அல்லது எந்த காரியம் நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் அதற்கு முன்பு இது என்னுடைய பிரியதர்ஷன் பாபாவுக்கு பிடித்ததாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுங்க. பிடித்திருந்தால் மட்டுமே செய்யணும். ஸோ அதுக்கு பேர் தான் உண்மையிலே பாபாவை நேசிக்கிறதுன்னு அர்த்தம். அவருக்கு பிடிக்காத காரியத்தை பண்ணக்கூடாது. ஸோ உண்மையில் பாபாவுக்கு பிரியமானவராகி ஆனீங்க அப்படின்னா நீங்கள் நிரந்தரமாக சகஜ யோகியாக ஆகிடுவீங்க இல்லையா? ஸோ பாபாவுக்கு உண்மையான அன்பானவர் தான் நிரந்தர யோகியாக இருக்க முடியும். ஏன்னா ஒரு வினாடியும் பாபா நினைவு இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? வயிற்றில் குழந்தைய சுமந்துட்டு இருக்கிற தாய் சாப்பிட்றது, நினைக்கிறது, படிக்கிறது எல்லாமே அந்த குழந்தைய நினச்சியே பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கெட்ட பழக்கம் இருந்தால் கூட அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா குழந்தை நல்லா இருக்கணும், அந்த குணம் நல்லா இருக்கணும், அந்த கவனம் இருந்துக்கிட்டே இருக்குது இல்லையா? ஸோ இந்த விதத்தில் பாபாவை நீங்கள் சுமக்கும் தாயாக கூட மாறுங்க. அந்த குழந்தைக்கு பிடித்தது தான் நான் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலே அந்த தாய்க்கு 24 மணி நேரம் அந்த குழந்தையுடைய ஞாபகம் இருக்கும்ல. உட்காரும்போது அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆகிடுமா அதே மாதிரி தான் உட்காருவாங்க. படுக்கும்போதும் அந்த குழந்தைக்கு எதுவும் ஆகிடாத மாதிரி படுப்பாங்க. ஒரு விஷயத்துலையும் பாத்ரூம் போகிறதுலேருந்து, குளிக்கிறதுலேருந்து, சாப்பிட்றதுலேருந்து ஒரு வினாடியும் மறக்காமல் இருக்கிறாங்கல்ல. ஸோ பாபாவை குழந்தையாக வெளியில் நினைக்கிறதுக்கு பதிலாக வயிற்றில் சுமக்கிற தாயாக கூட நினைங்க. அது ஒரு ஈஸியான வழி இல்லையா பாபாவை நினைக்கிறதுக்கு. ஸோ உங்களுடைய இந்த அன்பின் சொரூபத்தை பாபாவுக்கு சமமான சொரூபமாக நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா அழிவற்றவர் ஆகிறதுக்கான வரமும் உங்களுக்கு கிடைச்சிடும். கூடவே பாபாவிடமிருந்து பிரிந்திருந்தீங்க இல்லையா, அதுக்கு நிரந்தரமாக டாட்டாவும் காட்டிடுவீங்க. ஸோ பாபாவை நேசிக்கிறீங்க, பாபா விரும்புகிறத பண்ணுறீங்க, பண்ணி பாபாவுக்கு சமமாகிடுறீங்க. அவருடைய நினைவிலே அவரோடவே இணைந்து இருந்து இதன் மூலம் எப்போவுமே அவரோட இணைஞ்சிருக்கிறீங்க. அமரராக ஆகி அமரபுரியின் அதிபதியாக ஆகிறீங்க. ஸோ செம பவர்ஃபுல் வரதானம் ஸ்லோகன். உங்களுடைய சுபாவம் சகஜமாக இருக்கணும். ஆனால் உங்களுடைய முயற்சி ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லையா? முயற்சி அலட்சியமாக இருந்துடக்கூடாது. சகஜ முயற்சினா அலட்சியம்னு அர்த்தம் இல்லை, சகஜமாகவே கவனம் இருக்கணும்னு அர்த்தம். அதே மாதிரி சுபாவம் எல்லாரோடவும் அப்படியே ரொம்ப லேசாக அந்த நானுன்ற அகங்காரம்லாம் இல்லாமல் அப்படி இருக்கணும், சகஜமாக இருக்கணும். இன்றைக்கி மனச சேவை எப்படி
ஒரு முழு மரமும் விதைக்குள்ளே அடங்கி இருக்குதோ அதே மாதிரி உங்களுடைய முழு மரமும் இல்லை உங்களுடைய காரியங்கள்ன்ற விஸ்தாரம் அப்படிங்கிற முழு மரமும் எண்ணம்ன்ற விதையில் நிரம்பி இருக்குது, நிரம்பி இருக்கணும். அப்போ தான் இந்த எண்ணத்தினால் வரக்கூடிய குழப்பமெல்லாம் முடியும். ஸோ அப்போ எண்ணங்களின் விதையில் நிரம்பி இருக்கணும். எண்ணங்களின் விதை என்ன? நான் ஆத்மான்றது, அதிலேயே மூழ்கி இருக்கணும். என்னுடையவர் ஒரு பரமாத்மான்றது, அதிலேயே மூழ்கி இருக்கணும். அப்போ மற்ற எண்ணங்கள் எல்லாம் வராது. மற்ற எண்ணங்கள் எல்லாம் விஸ்தாரம் இல்லையா? அந்த விஸ்தாரத்தின் விதை எங்கேருந்து வருது? ஆத்மாவிலிருந்து வருது. ஸோ அதிலேயே மூழ்கி இருக்கணும். இன்றைக்கி உலகத்தில் பலவிதமான குழப்பங்கள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அரசியலில், ஒரு பொருளுடைய மதிப்பில், கரன்சியில், எல்லாத்துலேயும் குழப்பம் வந்துடுச்சு. கர்ம சுமையை அனுபவிக்கிறதுல குழப்பம், மதங்களில் குழப்பம், எல்லாமே இருக்குது. ஸோ இதில் இருந்தெல்லாம் உங்களையும் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் பாதுகாக்கணும் இந்த குழப்பத்தில் இருந்து. அப்படின்னா உங்களுடைய மனம் புத்தியை ஒருமுகப்படுத்தி மற்றவர்களுக்கு சக்தி கொடுக்கக்கூடிய சேவை செஞ்சுக்கிட்டே இருங்க. அதுக்கு விஸ்தாரத்திலேருந்து உங்களுடைய புத்தி எல்லாம் அந்த விதையாகிய ஒரு பாபாவிடமும் ஆத்ம உணர்விலும் இருக்கணும். இருந்து அதோடைய உண்மையான குணமான அமைதியில் நீங்கள் மூழ்கணும். அந்த அனுபவத்திலேயே மூழ்கி அந்த வைப்ரேஷனை நாலாபுறமும் பரவ செய்வதன் மூலமாகத்தான் அந்த அரசியல் குழப்பம், விலைவாசி குழப்பம், இந்த மாதிரி எல்லா குழப்பம், உடல் நோயின் குழப்பம், மதங்களின் குழப்பம், இதனால் சோர்ந்து போயிருக்கிறவங்களுக்கு ஒரு அமைதி கிடைக்கும். ஸோ அவர்களுக்கு சக்தியை கொடுக்கறது தான் நம்மளுடைய வேலையே. செம பவர்ஃபுல் முரளி. ஓம் சாந்தி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.